வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பெயர் லோகநாதன். நான் ஒரு அமைப்பில் பொறுப்பாளராக இருக்கிறேன். அது அமைப்பு பற்றி பிறகு பேசிக்கலாம். நான் பேச ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லோரும் தினந்தோறும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் வர்றதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு சாலை போக்குவரத்து நமக்கு முக்கியமாக அமையுது. அது மனிதனுடைய இன்றைய தெரியலை, ரொம்ப காலமாக அது ரொம்ப விரிவடைஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. விரிவடைவது நல்ல மக்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு பாதிக்கலாமல் உயிர் சேதம் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் மக்களும் விரும்புகிறாங்க. அது மட்டுமே கண்ணோட்டம் வச்சோம்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குதுங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதில் என் மனதில் பட்டது என்னென்னா, இந்த போக்குவரத்துக்காக ரோடு சாலை அமைக்கப்பட போது ஒரு குறைஞ்சபட்சம் 400 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மரங்களை வெட்டுறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, இல்லை அது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, அதனால் அந்த மரங்களை வெட்டினா தான் சாலை போக்குவரத்து பெருசு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது மனிதனுக்கு அந்த மரம் தடையாக இருக்குதுங்கிறது என்னோட பெரிய கேள்வி. ஒன்று, சாலை போடும்போது மரங்களை அகற்றுறாங்க. நான் என்னன்றேன்னா, என்னோட கருத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, 2 பக்கம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிற இடங்களை எடுக்கிறாங்க, அந்த மரங்களை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ரோடின் நடுப்பகுதியில் மரங்களை மீண்டும் நடுறாங்க, செடிகளை வைக்கிறாங்க, செடிகளாகவும் மரங்களாகவும் வைக்கிறாங்க. அப்படி பண்ணாமல் அந்த சாலையின் நடுவில் அந்த மரத்துக்கான அளவே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியை இடத்த கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு பகுதியை நம்ம மரத்தை விட்டுட்டு ஒரு பகுதியில் அதிகப்படியான இடங்களை எடுத்து சாலையில் அமைக்க முடியாதா? அதான் நான் சொல்கிறது என்னென்னா, 2 பக்கம் இருக்கிற மரத்தை எடுக்காமல் ஒரு பக்கத்தை மரத்தை ஒரு சைடில் விட்டுட்டு ரோடு அகலப்படுத்தினா ஒரு பக்கம் மட்டுமே ஒரு ஒரு இடத்தை அதை எடுக்கிறது கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட எடுக்கிற இடத்த ஒரே சைடு எடுத்து போகுது. 2 பக்கம் இழப்பீடு கொடுக்க ஒரு சைடு இழப்பீடு கொடுக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. அது ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நான் கேட்குறேன்னா, எனக்கு ஒரு சைடாச்சு கிட்டத்தட்ட 400 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மரத்தை அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்களுடைய நன்மைகள் எத்தனையோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மான், காட்டில் வாழக்கூடிய மான், அந்த மானை வேட்டையாடினால் தண்டனைக்குரிய சட்டமாக இருக்குது. ஒரு நாய், தெருவில் திரியக்கூடிய வீட்டை காக்கக்கூடிய ஒரு நாய்கள், அந்த நாய்களுக்கு பாதுகாப்பு தடை சட்டம் இருக்குது. இந்த 400 வருஷம் வாழக்கூடிய மரத்துக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? இது ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்த முடியாதா அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். இதை பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. இல்லை அதை தடுக்கணும்னு நினச்சா ஆதரிங்க. என்னை போல இன்னும் இந்த மரங்களை பார்க்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் தயவு கொண்டு இதை பற்றி வெளியே பேச ஆரம்பிங்க. குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் மிக கடுமையான வெயில்களை சந்தித்தது, இந்திய அளவில் முதல் இடத்தை தொட்டது இந்த ஈரோடு மாவட்டம். வெயில் தாக்கம் காரணம், ஈரோடு மாவட்டத்துக்குள்ள சாலை அமைப்பு பணி சார்பாக கிட்டத்தட்ட 500 மரங்களை வெட்டி சாய்ச்சாங்க. அது வெட்டி சாய்ச்சாங்கிறத விட அந்த 500 படுகொலை செய்யப்பட்டிருந்தால் நான் கருதுகிறேன். அதனால் மீண்டும்
இன்னொரு சாலை அமைக்க பணி நடைபெற இருக்கிறது. இன்னும் 400 கொலைகள் நடக்கப் போகிறது. அந்த கொலைகளை தடுக்க தன்னெழுச்சியோட இதை தடுக்க விரும்பணும், எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் லோகநாதன். நான் ஒரு அமைப்பில் பொறுப்பாளராக இருக்கேன். அது அமைப்பு பற்றி பிறகு பேசிக்கலாம். நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லோரும் தினந்தோறும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் வர்றதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு சாலை போக்குவரத்து நமக்கு முக்கியமாக அமையுது. அது மனிதனுடைய இன்றைய தெரியல ரொம்ப காலமாக அது ரொம்ப விரிவடைஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. விரிவடைவது நல்ல மக்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு பாதிக்கலாமல் உயிர் சேதம் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் மக்களும் விரும்புகிறாங்க. அதை மட்டுமே கண்ணோட்டம் வச்சோம்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குதுங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதில் என் மனதில் பட்டது என்னென்னா, இந்த போக்குவரத்துக்காக ரோடு சாலை அமைக்கப்பட போது ஒரு குறைஞ்சபட்சம் 400 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மரங்களை வெட்டுறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, இல்லை அது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, அதனால் அந்த மரங்களை வெட்டினா தான் சாலை போக்குவரத்து பெருசு பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது மனிதனுக்கு அந்த மரம் தடையாக இருக்குதுங்கிறது என்னோட பெரிய கேள்வி. ஒன்று, சாலை போடும்போது